வணக்கம். இன்னைக்கு நம்ம சிலுவம்பாளையம் சித்தப்பா என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கு முன்னாடி யூடியூப் ரூட்டர்ஸ் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் ரூட்டர்ஸ் ஹேக் செய்யப்பட்டதை தொடர்ந்து யூடியூப் ரூட்டர்ஸ் சேனல் என்ன தம்பி அது என்ன இதாகுமா ஒரு 10 நாள் ஆட போடுவோம், என்ன நடக்குது பார்ப்போம். அதனால ஆகையினால குறுக்கிட்டு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது யூடியூப் சேனல்ல. அதனால யூடியூப் கலாட்டாவில் தொடர்ந்து ஆதரவை தருமாறு நண்பர்களுக்கு பரப்பி சப்ஸ்கிரைபை உயர்த்தி தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஆமாம், சிலுவம்பாளையம் சித்தப்பா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் அவருக்கு தான் ஜாலியாக டெய்லி ஏதாவது ஒன்று போய் லைவ் லைட்ல வந்துடுறாரு பாருங்க. லைவ் லைட்ல ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வீடியோ அது வேண்டாம். அப்படியா? அதான் சொல்ல வந்தேன். அப்போ வெரைட்டி ரைஸ் இல்லை, வெரைட்டி ரைஸ் தான் இது. அதான் பார்த்தேன். சித்தப்பாவை தவிர்த்த வெரைட்டி ரைஸ் என்னது? சீமாண்டி சில கருத்துக்களை சொருவி இருக்கிறார். ஆமா, அதுக்கு பெங்களூரிலிருந்து அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் மூத்த அண்ணியார் ரிப்ளை போட்டிருக்கிறார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் ஊடகவியல் பள்ளியிலுக்கும் லட்சணம் ஆகியவற்றை தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஓகே. பெரியவர் சீமாண்டி அவர்கள் தாத்தா 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 பெரியவர் கெடுகட்ட ரவுடிப்பையா காட்டான். இல்ல நான் சொல்ல, இதெல்லாம் அவரு சொன்னது. அவருக்கு அவரே கொடுக்கிட்ட பிச்சைக்கார பையா, அதெல்லாம் அவரு சொன்னது. வெங்கம் பையா, கேடுகட்ட வெங்கம் பையா, இதெல்லாம் அவரு சொன்னது. அவர் நேற்று சும்மா இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, நீங்கள் சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. சீக்கு சி போடா வேண்டாம் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச சிவன்லாம் சந்தோஷ் சிவன், அப்புறம் நம்ம இவர் இஸ்ரோ சிவன், இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு தெரியும். இவங்க யாரும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சிவதாண்டவம் வந்துட்டா பாருங்க அந்த டோனுக்கு. இல்ல இவரு அரசியல் அறிஞர், அவர் பேர் என்ன, அர்ஜுன் சம்பத் சொன்னதை போல ஒராசிட்டு வந்துட்டான். ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாம், ஒரு ஜானு வயிற்றுக்கு அவனுக்குலாம் 5 ஜான் இருக்குது. இப்போ எவ்வளோ விற்கணும்? ஒரு ஜான் வயிற்று விற்க மாட்டாரு, ஒரு ஜான் லிவருக்கு தான் விற்கிறாரு. அதனால ஒரு ஜான் லிவருக்கு தான் எல்லாத்தையும் விற்கிற. ஆனா கஷ்டம் தம்பி, காசு சம்பாதிக்க ராவாவா அடிச்சா லிவர் போகத்தான் செய்யும். கஷ்டம் தான், காசு சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அது உழைக்கிறவங்களுக்கு. இவனுக்கு எதுக்கு? அதான் உழைப்பு, வாய் உழைப்பு தானே. வாய் உழைப்பு தம்பி. அர்ஜுன் சம்பத்து, எச் ராஜா, இலகணேசன், குருமூர்த்தி, ரங்கராஜ பாண்டெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னா சும்மா கிடையாது. ஒரு ஜானு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் மாத்துங்க, நான் எல்லாத்தையும் விற்கிறேன், இப்போ நிக்கிற அவ்வளவுதான், சும்மா கிடையாது. பசிக்கும் தம்பி, பயிறு பசிக்கும், வளைச்சு சாப்பிடியா? எதுக்கு இதுதான் ஒரு உழைப்பு மாப்பிள்ள. அதுக்கு மூத்த அண்ணியார் அவர்கள் ஒரு ரிபட்டல் போட்டுவிட்டாங்க. அதை நம்ம யூடியூப் கலாட்டால நேற்று பிரத்யேகமாக மேல அந்த கட்டு ட்விட்டர்லயும் இருக்குது. நம்ம ட்விட்டர்லயும் இருக்கு. முக்கியமாக யூடியூப் ரூட்டர்ஸை ட்விட்டரில் ஃபாலோ செய்யாதவர்கள் ட்விட்டர்ல போயிட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அங்கேயும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அது மட்டும் தான் பேசியிருக்காரா, அது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. அதுக்கு மேல்பாதி பத்தி பேசியிருக்காப்லையா, கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டாப்லையா, பேசலையா? என்ன பேசியிருக்காப்ல? அது பேச மாட்டான், அதை பேசவே மாட்டான். அதான் இப்போ நம்ம கேட்க போறோம். பேசுனா சீமான் கிடையாது, பேசாட்டிதான் சீமான். இப்போ அப்போ சிவன் தாண்டவத்தை பார்த்துட்டீங்க, சிவன் ஆட்டத்தை பார்த்துட்டீங்க, சீமாட்டம் என்ன சீமான் ஆட்டம் அதை சொல்லு முதல்ல. சீமான் ஆட்டம் அதுக்குதான் மூத்த அண்ணியார் கேட்டாங்க, நீ ஆடின ஆட்டத்தை தான் ஊரே பார்த்துச்சு. நீ ஆடின ஆட்டமா? நீ ஆடின ஆட்டம் வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல கம்ப்ளீட்டா இருக்கு, எல்லா ஆட்டமும் இருக்குது. ஆமா, சிவிச்சந்தர் அவர்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்குது. அவர் நிறைய பேட்டிகள்லயும் சொல்லிருக்காரு, நீ ஆடின ஆட்டங்கள்லாம் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சேரா அவர்கள் கோர்ட்லயும் இருக்குது, கோர்ட்ல இருக்கு. சேரா அவர்கள் இலங்கையில எல்லாத்தையும் கேட்டு பார்த்தும் இருக்கிறார். ஐயா ஒளிப்பதிவாளர் அவர் அதை இப்ப அந்த பிரத்யேக தகவல்கள் போட்டு உரை சந்தோஷ் அவர்கள் சொல்லிட்டாரு. இதுதான் நீ ஆடின ஆட்டம், வேற என்ன இருக்குது இதுல பெருமையா? அப்பப்ப பொய்யாட்டம், புழுகாண்டி ஆட்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேணா ஆடி இருக்கிற. இது தவிர வேற நீ ஒன்றும் புதுசா ஆட்டம் இல்லை. 2024 நீ ஆட போற ஆட்டமும் ஒன்றும் புதுசும் கிடையாது. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம், ஓகேவா? ஆனா இன்னொரு விஷயத்த பேசியிருக்கிறார். என்னது? பாமக நடக்கிற சண்டை, அது ஒரு சண்டையே இல்லை, அது எல்லா கட்சியிலையும் வரும். அதை அவங்க பேசிட்டு இல்லை. நான் போய் எங்கள் ஐயாக்காக
வாதாடுவேன். ஐயா நான் போய் கேட்கறேன், பேசுவேன். ஆமா அப்படின்னு இருக்காப்புல. ஆனா அந்த கட்டை பாத்துருங்க. பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை, அது பேசி தீர்க்கலாம். இது ஒண்ணும் இல்ல, அது சாதாரண. மே 11 நடக்கிற அந்த மாநாட்டுல எல்லாம் சரியா போயிடும், அதோட அது முடிஞ்சிடும். சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா, அதோட அவங்க 2 பேரும் சண்டை போட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனசாபங்கள் வர்றதா, அது பேசி சரி பண்ணிக்கிறோம். யாரா அவன் வாயில தாறுமாறா வருது, உன அசிங்கமா வருது. கண்ட்ரோல் எப்படி இப்படி பேச முடியுது? இல்ல இதே போல இன்னொன்னு பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்னது? அம்மா சசிகலா மட்டும் நான் போய் பேசுவேன், ஏக்காக நான் போய் பேசினேன். அது இல்ல, முதல்ல சண்டைனே ஒத்துக்க மாட்டான். இது இப்ப வந்து ராமதாஸுக்குள்ள, அன்புமணி ராமதாஸுக்குள்ள நடக்கிறது ஒரு சண்டை, ஒரு உட்கட்சி பிரசல், ஒரு வாரிசு சண்டை. அது சும்மாங்க. அது விடுங்க, அது விடுங்க, வேற கேளுங்க, அது விடுங்க, வேலை கேளுங்க. பாமக இவரே குறி சொல்றவர்ல, குறி சொல்றவரு இவர்கிட்ட போய் கேளுங்க, எப்போ வந்து நட்டு வைக்கலாம், எப்போ விதை போடலான்னு. இல்லைங்க, இந்த மாதிரி அதிமுக 3 அணியை பிரிஞ்சு இருக்குதுங்க, அதை பத்தி நான் நான் கூட அம்மாட்ட சொன்னேன், ஐயாட்ட நான் போய் பேசட்டுமாம்மா, உங்களுக்காக பேசட்டுமா? நான் என்ன சொல்றேன், திராவிடம் உனக்கு எதிரி, திராவிடம் உனக்கு தீது, அதான மேடையில பேசுறேன். அப்ப நான் கட்சி உடஞ்சு கூட வேண்டியதானே? அதிமுக 10 உடஞ்சு கிடக்குது. இப்ப 11 பாமக 2 பிரிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் இவனுக்கு சண்டையே கிடையாது. அது விடுங்க, அது எங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்குது. எங்க ஐயாக்கும் எங்க சின்னையாக்கும் அது பிரச்சனை. இவன் சொல்றான் எங்க ஐயா எங்க சின்னையா அப்படின்னு. பாமக காரன் கூட இப்படி அட்ரஸ் பண்ண மாட்டாங்க 2 பேர்த்தையும். எங்க ஐயா எங்க சின்னையா, எங்க ஐயா எங்க. இப்ப போய் நீ பாமக கேட்டீங்கன்னா ஐயா சின்னையான்னு சொல்ல மாட்டாங்க, மாத்தி மாத்தி. அவங்க கடும் கோபத்துல இருப்பாங்க. ஆனா இதே போய் திமுகனா பறிஞ்சு கட்டிட்டு வருவாப்புல. ஆராசாவுக்கு வந்து தலைவர் பதவி கொடுப்பார்களா, வந்து கனிமொழிக்கு முதல்வர் பதவி கொடுப்பார்களா? அங்க எங்க அண்ணன் வந்து ஆராசாவுக்கு துணை முதல் எம்பி யாரு கேட்டாலோ கேட்காத கட்சி பிரச்சனை. அது இல்ல, கேட்காதவன்ட்ட போய் நீ வந்து கொடுப்பார்களா சொல்றேன். நாடாளுமன்ற குழு தலைவர் யாரு திமுக பொறுத்த வரைக்கும் தோழர் கனிமொழின்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஆராசா அவர்கள் என்னவா இருக்காரு, கட்சியில துணை பொதுச்செயலாளரா இருக்காரு இல்லையா? அது பதவினா என்னங்க? அது சரி, நீ ஆபாசமா மேடையில பேசுறவங்கலாம் கோபாசன் வச்சிருந்தா உங்கள்கிட்ட வேற என்ன தெரியல பண்றது? கட்சி பிரச்சனை இது. அதாவது பாமக அதிமுக ஒரு டவுட், முதல்ல அது எப்படி பிரச்சனையாச்சு? ஆராசா அவர்கள் கனிமொழி அவர்கள் எங்க பேசிருக்காங்களா இல்ல எங்க பிரச்சனையாச்சு? அது இது வந்து இல்லாத பிரச்சனையை தூண்டி விடுறாப்ல, இருக்கிற பிரச்சனையே இல்லைங்கிறான். இப்ப பாமகக்குள்ள நடக்கிறது என்ன? மகன்வழி வாரிசுகளுக்கும் மகள்வழி வாரிசுகளுக்குமான சண்டை இல்லையா? தான் மகன் வழி, அதாவது அன்புமணி அவர்கள் அவரோட வாரிசு சொத்து பிரச்சனைப்பா, இந்த சொத்து அப்படின்னு இவரு கேட்கறாப்புல. இல்ல நான் மகள் வழிக்கு நான் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னா அவர் வழி வாரிசு வந்து ராமதாஸ் அவர்கள் உள்ள நிலைக்க பாக்குறாரு. இந்த 2 குழு நடக்கிற 2 குழுக்கள் கூட பிரச்சனை. அது இப்ப இந்த பிரச்சனையை பத்தி உன்ட கேட்டாங்கன்னா அது கட்சி நீ வழக்கமா மூக்கு நோண்டிக்கிட்டே அதிமுக என்ன உருட்டுவேன், அப்படி உருட்டிட்டு போக வேண்டியது தானே? அதான் சொல்றேன். இங்க வந்து பாமகலையும் அதிமுகலையும் இவ்வளவு பெரிய பூகம்ப பிரச்சனை நடந்தா அது பிரச்சனையே இல்லைங்கிறான். பிரச்சனையே இல்லாத திமுகவுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுங்க. சரி, இப்படி எல்லாம் எதுக்கு ஒரு ஜானு வைத்து லிவர் நான் மேல ஏற்றி அடிக்கிறேன், கரெக்டா இருக்கேன். எல்லாம் வயிறு தம்பி, வயிறு. நான் என்ன கேட்கறேன், சரி இப்ப அது பிரச்சனை இல்லைன்னா இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னது? பாஜகவோட கூட்டணி போலாமா வேணாமாங்கிறது. யாரு போலாமா வேணாமா? பாமக அந்த கூட்டணி தான் இருக்குது இல்லையா? இல்ல அவங்க என்ன அபிஷியலா அறிவிக்கல. இதாவது இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி ஒரு அழிச்சாட்டை நான் பார்த்ததே இல்லை. அதாவது கூட்டணி சேரும் போது கூட்டணி சேர்ந்தாச்சுங்க, எல்லாரும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. கூட்டணி விட்டு பிரியும் பொழுதும் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் எல்லாம் நான் கூட்டணி விட்டு வெளில போறேங்க, எனக்கு அவங்களுக்கு ஒத்து வரலங்க. எடப்பாடியார் பேசினாரா இல்லையா, நாங்கள் இங்கிருந்து தேஜாக்கு அதுல இருந்து விலகுறோம் அப்படின்னு. டேம்ஸ் ஒத்து வரல, நாங்க பிரிஞ்சுக்கிறோம், சண்டே ஆகுன்னு சொல்லி ஒரு கலைவரம் நடக்கும். எப்ப பிரியும் போதும். கடைசி இந்த 10 வருஷத்துல எந்த கட்சியாவது, திமுகவில் உள்ள கட்சியிலும் சரி அதிமுக, எந்த கட்சி சேரும் போது சேர்றேன், விலகும் போது விலகுறேன்னு சொல்றது இல்லை. ஏன்னா அந்த அரசியல் நாகரிகம், அந்த அரசியல் பண்பே இல்லாம போயிருச்சு. முக்கியமா அதிமுகவுல பிரிஞ்ச எல்லாம் இப்ப தேமுதிகவும் பாமக நிலைப்பாடு என்ன? எங்க இருக்கிறீங்க? கட்சியில சேர்ந்தப்போ சொன்னீங்களே கூட்டணியில, விலகி வந்தப்போ ஏன் சொல்லல?
அவ்வளவு கூச்சமா இருந்தா எதுக்கே சேர்றீங்க கூட்டணியில எல்லாம்? இப்ப இதுல சின்ன சின்ன கட்சிகள் கூட இது வந்து செயல்படுத்து. ரமணன் அன்சாரிலாம் வெளில ஆதரவு விளக்குறப்ப சொல்லி எஸ்டிபிஐல சொல்றாரா? எஸ்டிபிஐல நான் வந்து அதிமுக சேர்ந்த போது முட்டு கொடுத்தேன். ஆமாங்க, வெளில வரும்போது அதிமுக தப்புனா திமுக தப்புன்னு சொல்றாப்ல. இதுதானே பண்பு. இது இருக்கா இல்லையாங்கிறதா கேள்வி இல்லையா? இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முதல்ல அறிவிக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு எல்லா கட்சியும் அறிவிக்குது திமுகவில். சரி, திமுக கூட்டணியில் இருக்கிறோம். சரி, இப்போ அது இந்தியா கூட்டணியாக கன்வெர்ட் ஆகுது. அப்பையும் கூட்டணின்னு அறிவிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி தொடருங்கிற நிலைப்பாட்டில் தான் விசிகாவிலிருந்து தலைவர் இன்னைக்கு காலையில் பேசுகிற வரைக்கும் அதான் பேசியிருக்கிறாப்புல. அதான் தொடர்ந்து வருது. இப்படி தேஜா கூ ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேஜா கூ அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவரும் வெளில போகும்போது என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். உள்ள இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி, வெளியே போகும்போது ஏன் சொல்லிட்டு போக மாட்டேங்கிற? அவ்வளவு வெக்கமா இருந்தா எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கணுங்க? அது ஒன்றும் சிம்பிள்ண்ணே. நம்மளால சுத்தவே வேண்டாம். என்னது பெட்டி வருதா வரலையாங்கிறது தெரியல. நான் பாட்டு போறேன்றப்ப பெட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்க. என்ன எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறதா? இப்பெல்லாம் பெட்டி கிடையாது, இப்பெல்லாம் ஃபைலு. வாஷிங் மிஷின் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஃபைல் தான். பெட்டியெல்லாம் பழைய பேசனு கண்ணாசம் பாட்டு மாதிரி ஒரு கோப்பையிலே ஒரு கோப்புல தான் கோப்புல. ஆமா, அவ்வளவுதான், ஃபைல் தான். இப்ப நமக்கு இதுல கேள்வி பண்ணலாம், நம்ம பேசுனதே இல்லை இது. ஆமா, முக்கியமா என்ன சொல்றோம்னா, இவங்க சண்டையால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? பாமக நடக்கிற பிரச்சனை தான். நான் என்ன கேட்கிறேன், ஆமா பிரச்சனை தான். இப்ப பாஜகவோட கூட்டணி போறதுலதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படின்னா அது நாட்டு பிரச்சனை தானே ராஜா. ராஜ்யசபால எம்பியா இருக்கிறப்ப அன்புமணி ராமதாஸ் இப்போ போய் வக்ஃபுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்ப வக்ஃபுக்கு வந்து ஆதரவும் ஓட்டு போட்டு வர்றது மக்கள் பிரச்சனை இல்லாம வேற யாரு பிரச்சனை? இல்ல இதே திமுக மேடையில பேசும்போது உன்னோட ஒரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது, அலட்சியமா இருக்காத, நீ ஒருவனால நீ வந்து சமூகத்தின் போராளின்னு பேச வேண்டியது. ஒரு சமூகத்துல 2 குரூப்பா பிரிஞ்சு நிக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இல்லையா? அதான் போய் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி சால்வ் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், மாநிலங்களவையில இப்ப இந்த மசோதாவோ இந்த மசோதா வந்து சட்டமாக போகுது, இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற போகிறோங்கிற இடம் வர்றப்போ வாக்கெடுப்பு மாதிரியான குரூசியல் பாயிண்ட்ல ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அங்க ஒவ்வொரு உறுப்பினரோட ஓட்டும் முக்கியம். வக்ஃபை பொறுத்த வரைக்கும் இவர் ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டாரு. சிஏஏ வேளாண் சட்டம் எல்லாத்தையும் அன்புமணி ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அட்டெண்டன்ஸ் பயங்கர வீக்கு. அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போறதே கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு கூப்பிட்டு விட்டாங்க, சொல்லி விட்டாங்கன்னா கூப்பிட்டது கரெக்டாக போய் ஓட்டு போட்டு அமுக்கி விட்டு வர்றது, இவ்வளோதானே அவருடைய வேலை. அப்போ ஒரு நாளைக்கு திரும்பி பாமக கொண்டு போய் தேஜா கூல சேர்த்துட்டு நாளைக்கு போய் இதே மக்களோட சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அது மக்கள் பிரச்சனை இல்லாமல் யாரு பிரச்சனை? ஏதாவது மண்டையில மூளையோட தான் பேசுறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீட்டுக்கு கலைஞர் வந்து ஆதரிச்சு கடிதம் எழுதினார் அப்படின்னு எழுதாத கடிதம் ஒன்று இவன் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீ காட்டணும், நீ பொது வெளியில நீ அதை சொல்லணும். இவ்வளவு கலையபுரம் போயிட்டு இருக்கு, நீ சொல்லணும். இவனுக்கு என்ன போற போக்குல பொய்ய சொல்லிட்டு ஒரு பேலண்டிங் செமிவாட்டின் பாட்டில வாங்கிட்டு வாயில ஊத்திட்டு போய்கிட்டே இருப்பான். கட்சி உடஞ்சா நமக்கு தான் லாபம், நம்ம கிட்ட தான் வருவாங்க. பாமக அடுத்த பாமக நம்ம தானே, அங்க ஒரு ஜாதி கட்சியா இருந்தது, இப்ப எல்லா சதியும் நம்மள்ட்ட வருவாங்க. ஏன்னா இங்க இருந்தெல்லாம் வேல்முருகிட்ட போறாங்க. ஒரு ஒரு இதுதான் அழைக்கிறது. வாங்கிட்டு இருக்கவனே வந்து வேல்முருகன் கட்சிக்கு போய்கிட்டு இருக்கான். இதுல எப்படி அந்த நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்கள் நாம் தமிழர் வந்துருவார் நினைக்கிறேன். அப்படியோ ஐயா ராமதாஸ் வந்து சேர அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாம் தமிழர் வந்து நினைக்கிறாரா? ஏன்னா யார் வந்தாலும் நமக்கு லாபம் தான், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிற அப்படி நமக்கு தெரியல. என்ன கருமாந்திரமோ? நம்ம கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். இதுவே திமுக இந்த மாதிரி பிரச்சனை போயிருந்தா இவன் என்ன டிசைன் தலைகளே நடப்பான். இல்ல, அதிமுகவினுடைய கூட்டணியை பத்தி தேஜாக்கூவோட அறிவிப்பு வந்திருக்கு, இதை பத்தி உங்களே அது நான் எல்லாத்துக்கும் அண்ணன் கருத்து சொன்னா அது சரியா இருக்காதுல்ல அப்படிங்கிறா. அதை விட்டுருங்க, வேற கேளுங்க. பாமக இப்படி அடிச்சுக்கிறாங்களே மண்டையை பிடிச்சி அது விடுங்க, அது கருத்து அது விடு. அது ஐயாவுக்குள்ள பிரச்சனை, சின்ன ஒரு குடும்ப சண்டைங்க. எங்க ஐயாக்கு இங்க சின்ன ஐயாக்கு பிரச்சனை சரியா போயிடும். ஏன் இப்படி இவ்வளவு இப்படி அசிங்கமா இருக்கு ரொம்ப? என்ன பிறவி நீ சொல்ற மாதிரி எனக்கு வாழ்க்கை எது வேணா பண்ணு, சீமான் மாதிரி வாழ்ற மாதிரி மட்டும் எனக்கு எந்த இது நான் எவ்வளவு வேணா கஷ்டப்பட தயாரிக்கிறேன். ஆனா சீமான மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ வந்து நிர்பந்திச்சிடாத அப்படின்னு இயற்கை கேட்டேன். ஆமா, ரொம்ப கஷ்டம், கேவலம், ரொம்ப கேவலம். ஆமா, ரொம்ப கேவலம். அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் ஊடகவியல் என்ன ஒரு ரேஞ்சுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பிளாக் பண்ணி வச்சுட்டாங்களே நம்மள, அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. இது கருத்து சுதந்திரம். நான் சொல்றது ஊடகவியல். இப்ப
நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு கம்பேரிசன் வீடியோ, மூத்த ஊடகவியலாளர் அவர் பேசின ஒரு வீடியோ. அணில் குஞ்சுகளை மிகவும் பலமாக விர்ச்சுவல்ஸ் வாரியர்களை வந்து மிகவும் புண்படுத்தி இருக்கிற அந்த கட்டு போட்டு புலம்புறானுங்க. அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. விஜயகாந்தை விட கமலஹாசனை விட வித்தியாசமா கமல் விஜய் எல்லாம் விஜய் கிட்ட நெருங்கவே முடியாது. என்னால விஜயகாந்த் கூட இன்க்ளூடிங் விஜயகாந்த் நான் உறுதியா சொல்றேன். அவரும் பெரிய ஃபயர் இது வந்து ஃபயர் இல்ல, ஃபயர் நல்லா தானே பேசிருக்காப்ல. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பாசிட்டிவா தானே பேசிருக்காப்ல. அது ஒரு நிமிஷம் ஏப்பா, அது இப்ப பேசுறது போலயா? அதையும் சேர்த்து போட்டு விடுங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். விஜயகாந்த் உதாரணத்தை இவங்க எல்லாம் 2005 காமிப்பாங்க. ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம் நின்றுது. விஜயகாந்த் அவர் மட்டும் ஜெயிச்சாரு, மத்தவங்க எல்லாம் தோத்தாங்க. 2006 2005 கட்சி ஆரம்பிச்சு 6 ஜெயிச்சாரு அவர். எனக்கு என்னமோ விஜய்க்கு வந்து அதுவும் கடினம்னு தோணுது. ஏன்னா இந்த 20 இதான் இப்பயும் நல்லா தான் பேசிருக்காப்ல. இல்ல இது போன வருஷம் பேசுனது, இது பண்ணாத. இது வந்து இந்த வருஷம் பேசுனது, இது போன வருஷம் பேசுனதா இருக்கும். நீ இப்போ பொய் செய்தியை கட் பண்ணி ஃபேக் நியூஸ் நீ பரப்புற. ஆமா என்ன கீழே இருக்கிறதா இப்ப பேசுனது. மேல ஃபயர் விட்டார்ல, வீல்டு ஃபயர், அதெல்லாம் போன வருஷம் பேசுனதா? 1 இயர் கேப் இருந்திருக்கப்ப ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும்ல. அதான் கேக்குறேன். அந்த மாற்றம் என்னங்கிறத கேக்குறேன். அதான் மாற்றம் நிகழ்ந்திருக்கு தம்பி. மாற்றம் நிகழலாம், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜானு வைத்துக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேனா, எல்லாத்தையும் விக்கிறேன், இங்க நிக்கிறேன், அவ்வளவுதான் நிக்கிறாப்ல. இப்ப எது என்ன சொல்ல வராப்ல அவரு? அததான் நம்மளும் கேக்குறேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பேரு வேண்டாம். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதனுடைய பொலிட்டிக்கல் ஆதரவு மக்களிடையே கூடுறது குறையுதுங்கிறது நிகழலாம். அதை பத்தி நீங்க கருத்து சொல்றதுல மாற்றங்கள் இருக்கலாம். நியாயமா பேசுறவன்ட்டு அதை நம்ம இது பண்ணலாம். ஆனால் போன வருஷம் ஒரு ஆஹா ஓஹோ, விஜயகாந்த் லெஃப்ட் ஹேண்டில் தள்ளுவார், கமல்ஹாசனை ரைட் ஹேண்டில் தள்ளுவார், இவர் மட்டும் சென்டராக ட்ராவல் ஆவார். மக்கள்கிட்ட வந்து அப்படியான ஒரு கிரேஸ் இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட அந்த கிரேஸ். அவர் வந்து விஜயகாந்த் போல கமல்ஹாசன் போலலாம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? போன வருஷம் நான் தான் சொன்னேன். என்னையா அது எனக்கு புரியல. யார் சொல்கிறா? விர்ச்சுவல் வாரியரில் சேர்த்துக்கல அவரை. விர்ச்சுவல் வாரியரா கன்சிடர் பண்ணல விஜய். அதான் பிரச்சனை. ஒரு ஸ்ட்ரீட் பாக்ஸ் பனையூர்ல கூப்பிட்டு கொடுத்துட்டா ஐயா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு சரியாயிடுவாரு. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் சிஎம் தான், அடிச்சுக்க ஆளே இல்ல. பிஎம் ஏன் சிஎம் பிஎம் அதுக்கப்புறம் ஆளே கிடையாது. இந்தியா கூட்டணி மாதிரியான ஒரு விஜய் பிஎம் ஆவது யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுத்தால் அங்கே ஒரு சதி நடந்திருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி தடுத்திருந்தால் அதில் ஒரு உலக சதி இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிம்பிள் தான் அவனை. இது பேரு வேற வேண்டாம் இல்ல, பேரு வேற. ஆனா ரொம்ப ஜாலியா தான் பண்றாரு அவரு. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா, ரொம்ப இலகுவா, இயல்பா, எளிமையா பண்றாரு. ஏன்னா அவ்வளவு அனுபவம் இருக்குது அவருக்கு. இப்போ சில பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி இப்போ ஜூனியர்ல ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு பதட்டம் தெரியும், ஒரு கூச்ச நாச்சம் தெரியும், ஒரு வெக்கமான சூடு சொல்ல தெரியும். திமுக வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்னு இவரோட ஜூனியர் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தனியா பேசிக்கலாம். ஓகே, முழுகை சட்டை அவனே வலிச்சு சீவன முழுகை சட்டை இல்ல, அவன்கிட்ட வந்து ஒரு உறுதி தெரியும், ஒரு நர்வஸ், ஒரு கூச்சம், ஒரு வெக்கம் தெரியும். தொழிலுக்கு புதுசு இல்ல. ஆனா இவர்கிட்ட பாரு அது தெரியாது. அதான்டா சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்குள்ள வித்தியாசம். இப்ப யூடியூப்ல இருக்கிற நான் இதை பத்தி கருத்து சொல்லவே நான் விரும்பல. மக்களுக்கே தெரியும். இதை கொண்டு நீ போட்டு காட்டினாலே லட்சம் தெரிஞ்சிருவாங்க. மக்கள்கிட்ட எதுக்கு போட்டு காட்டு? படம் பேசும். இதெல்லாம் இன்னைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? நாளைக்கு வந்து மாதங்கள் மாற மாற, நாட்கள் மாற மாற இந்த நிலைமை மாறும். நான் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன், யூஸ் ஆகும். அதாவது செருப்ப இன்னைக்கே ஊற போடுறேன் நான், சரியா? அதை ஒரு நாள் எடுப்பேன், அப்ப பார்த்து. எதிர்கால அரசியல் என்னன்னு தெரியாமலே சில தற்கூறிகள் பேசி தெரியுது. அது அதுங்களுக்கே வாய்ப்பா போய் ஆப்பா முடிய போகுதுங்கிறது தெரியாம இருக்கிறாங்க, இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறாங்க. இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் சவுக்கு சங்கரை வந்து கொண்டாடிட்டு இருந்தானுங்க. அப்புறமா பார்த்தா இவன் சரியான புரோக்கர், அப்பா கண்டுபிடிப்பா. இப்ப அடுத்து வந்து மணி அவர்கள் அப்படியே புலகாயிரம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப பேசுங்க, இவங்க எல்லாம் சொல்றேன், இவங்களுக்கு வந்து அரசியல் தான் பார்த்தா அடிப்படையாவே இவங்களுக்கு தெரியல. இல்ல அப்படி நம்ம அப்படி உள்ளவங்களை பார்த்து பரிதாபம் தான் போடணும். நம்ம அப்படி சிரிக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அறிவு செயல்படலாம், இல்ல முழிச்சுக்கலாம், விழிப்புணர்வு அவேர்னஸ் இருக்கலாம். சொல்லி ஒண்ணு தான் இருப்பேன், கொஞ்சம் சுய அறிவு இருக்கலாம், சொல்லறிவு இருக்கலாம்.
இப்போ எதுவுமே இல்லாதவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தானே வருவாங்க, பட் லாஸ் ஹெவியாக தான் இருக்கும். அது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து யூடியூப் லெவலில் ஊடகவியல் எப்படி இருக்குன்னா, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகவியல் இருக்குல்ல, ஆமாம், அது இன்னும் கொடூரமாக இருக்குது. ஏன் அந்த இமேஜை மட்டும் போட்டு காட்டுங்க. இதில் இந்த நம்ம வெஞ்சட்டி வேந்தர் அவர்களுடைய வெஞ்சட்டை வேந்தர் அதான் சொன்னேன், வேற மாதிரி இருந்தது. வெஞ்சட்டி வேந்தர்ண்ணா, வெஞ்சட்டி வேந்தர் தான். ஆமாண்டா அப்படியே நான் தப்பா சொன்ன மாதிரி. வெண்சட்டை வேந்தர், சரி வெண்சட்டை வேந்தர் ஒரு வேகமா சொல்லும் போது ஓகே சரி விடுங்க. அவருடைய நியூஸ் சேனல்ல தலைவர் திருமாவளவன் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு சின்ன பைட்டு, இந்த மாதிரி கூட்டணி குறித்து இப்படி சொல்றீங்களே, ஊசலாட்டம்னு இருக்கே, யார் சொல்றா? அதை நாங்கள் தான் சொல்றோம். அப்படி இப்படி இருக்கே. அவர் தெளிவாக சொல்றாரு, ஏன் திமுக நம்பி மட்டுமே இருக்கிற மாதிரியான பிம்பங்களை, அந்த மாதிரியான இதை வந்து ஒரு நரேஷனை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசும் பொழுது தோழர்கள் வந்து அதை தெளிவாக கையாளணும், அவங்க பேசுகிறதோட நோக்கம் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு அவர் மிக தெளிவாக பேசுகிறார். அடுத்த வார்த்தை, இல்லை துணிச்சல்னு சொல்கிறீங்க. இப்போ துணிச்சல்னா நம்ம ஒரு கூட்டணியில் ஒரு எந்த நிபந்தனையுமே இல்லாமல் இருக்கிறது துணிச்சலா? அது துணிச்சல் அப்படி இல்லை. பிரில்லியன்ட் கேள்வி, பிரில்லியன்ட். இல்லை நான் என்ன கேட்குறேன், துணிச்சல்னா என்ன, அமைப்புனா என்னன்னு அவங்களுக்கு நீங்கள் பாடம் இருக்கிறீங்களா? ஒரு தலைவர் உங்கள்கிட்ட வந்து பொறுமையாக நின்று ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாருங்கிறனால அவருக்கு என்ன வேணா கண்டுபிடுவீங்களா? ஒரு இப்படி தான் வந்து அவரை நோக்கி நீங்கள் திமுக காரரு அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு அவர் வந்து கை நீட்டி ஏங்க அப்படி பேசுறீங்கன்னு கேட்டால் அது வந்து கருசு வந்ததுக்கு எதிரானது. இப்போ இதே ஆட்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அண்ணாமலை கிட்ட என்ன ரேஞ்சில் பம்மிட்டு இருந்தானுங்க அப்படின்னு. தம்பி இதில் நீ சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேள்வி கேட்குற ஆள் இருக்கார்ல, அவர் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், இந்த மாதிரி ஸ்பெஷல் கொஸ்டின்லாம் அவர் கேட்பாப்ல. ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒரு தலைவர் உங்களை மதித்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லா கேள்விக்கும், ஏன்னா தலைவருடைய ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும், அவர் எல்லா கேள்விக்கும் நிறுத்தி பதில் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. எந்த ப்ரெஸ் மீட்லையுமே அப்படிலாம் நிப்பாட்டி இதை சொல்ல முடியாதுலாம் இருந்தது கிடையாது. இல்லை அப்படியான ஒரு தலைவர்கிட்ட அவர் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதை நம்மளும் கரெக்டாக கேள்வி கேட்கறதே தப்பா கேட்குறாப்புல. அதாவது இந்த மாதிரி சொன்னீங்களாமேன்னா முதல்ல எடுத்தோன்னே அடிச்சிட்டாரு. நீங்க கேட்குற கேள்வியும் முதல்ல தவறு. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது. இவங்களுக்கும் இந்த கூட்டணி சரியா போறதுல என்ன நினைச்சிட்டாங்க, கேள்வி கேட்கும் போது அவங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி பேசுவார் அவரு. ஈஸியா ஏமாத்தி விடலாம், ஏதாவது வார்த்தை விட்டுருவாரு ஒரு நிமிஷம் போட்டு, நம்ம இன்னொரு ஹெட்லைன் சாய்க்கலாம்னு நினைச்சு போறாங்க. அவரு வந்து ரொம்ப நிதானமா ரொம்ப பொறுமையா, அவர் தமிழ்நாடே கிளாஸ் எடுக்கிறவரு, அவர்கிட்ட போய் நின்று அவரை உணர்ச்சிவசப்படுத்தி ஒன்று வாங்கிடலாங்க அப்படின்ட்டு போறது. அவர் தான் தெளிவா சொல்றாரு, நீங்க பண்ற வேலையை தான் நான் வந்து என் கட்சி தோழர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க பார்த்து டீல் பண்ணுங்க அப்படின்னு. திரும்பி அதை அவர்கிட்டே கொண்டு போய் வைக்கிறது இருக்குல்ல. இது குறித்து நம்ம தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. முதல்ல இந்த மாதிரி கேள்வியே ரொம்ப தப்பா இருக்குது, அபத்தமா இருக்கு. கேள்வியே தப்பான கேள்வி, அவர் சொல்லாததை போய் ஒரு கேள்வியா கேட்கறது இருக்குல்ல. அண்ணாமலை போன்ற ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து அமைக்க வசிக்கிறதும் இவன் ஒன்றும் இல்லை. அமித்ஷா ப்ரெஸ் மீட் வந்தார், என்ன சொன்னாங்க, முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டில் கையை தூக்கணுமா, அப்புறமேட்டு ஓகே நீங்கள் எந்திரிங்க அப்படிம்பாங்களாம். அப்புறம் எந்திரிச்சு நின்று அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி பதில் சொல்லுவோம். இல்லை நான் என்ன தெரியாமல் இருக்கிறேன், அவர் என்ன எதுவும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவர், இல்லை அவர் எதுவும் வந்து சிஇஓவா, இல்லை யார் அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக கை காட்டுவார், எந்திரிச்சு நின்று அப்புறம் அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லணுங்கிறதுக்கு. இல்லை எனக்கு புரியல. இப்போ அந்த இடங்கள்லாம் நீங்கள் எப்படி பம்மி வாசிக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு தலைவர் உங்களுக்கான எல்லா ஜனநாயக ரீதியிலையும் வந்து பதில் சொல்கிறாரு, இலகுவாக இருக்காருங்கிறதுக்காக அவர் வந்து ஏறி மிதிக்கிறது இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்குல, அதான் ஒரு வில்லவன் ராமதாஸ் சொல்ல அதான் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அபத்தமாக இருக்குது, இப்படி அபத்தமான கேள்வியெல்லாம் போய் கேட்காதீங்க. ஒரு தலைவர் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காருங்கிறதுக்காக இப்படி ஒன்றும் இல்லை, கூட்டணி பிரிக்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாங்களாம். இன்னுமுமா கடைசி நேரம் வரைக்கும் முயற்சிக்க போடும். புரியுதா உனக்கு? ஒன்றும் பயன் இல்லை. ஸோ ஊடகவியல் என்ன லட்சணங்களில் இருக்கிறது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து காட்டுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதுதான் இன்றைக்கு ரேட் ரைஸ்.